இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குங்க. அதாவது இப்படியே பாசிட்டிவாக கொண்டு போங்களேன் எங்கள் அப்பா பார்க்க வந்துட்டு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி வாங்க டைம் மிஸ் பண்ண நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மீனாட்சி யோசிச்சுட்டு இருக்காங்களே, என்னது இது, நான் அந்த பொண்ணுக்கு விட்டு கொடுத்த ஷர்ட் ஆச்சு, இதை இவர் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசனையில் இருக்க. இந்த பக்கம் வந்துட்டு ரியா சொல்கிறாங்க, நானும் மீனாட்சி இந்த ஷர்ட்டுக்கு தானே சண்டை போட்டோம், இப்போ பாருங்க அவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது டவுட் வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்க. ஆனந்த் சொல்கிறாரு, மீனாட்சி ஒன்றா அளவுக்குலாம் யோசிக்க மாட்டா, அப்படிலாம் ஒன்றும் அவள் பண்ணுற ஆள் கிடையாது, இதெல்லாம் அவள் வந்துட்டு கேஷுவலாக விட்டுருப்பா அப்படின்னு சொல்ல, எங்கிட்ட நம்ம மீனாட்சி வந்துட்டு பயங்கர உஷாராக இருக்காங்கல்ல, டக்குன்னு கால் பண்ணுறாங்க. ஐயோ மீனாட்சி தான் கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல, சரி அட்டன் பண்ணி பேசுங்க, நீங்கள் அட்டன் பண்ணாமல் இருந்தால் தான் சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரியா வந்துட்டு எடுத்து கொடுக்க அவரும் வந்துட்டு அட்டன் பண்ணுறாரு. என்னாச்சு மீனாட்சி, இப்போ தானே கால் பண்ணேன் அப்படின்னு கேட்க, இல்லைங்க நீங்கள் போட்டிருந்த ஷர்ட்டை அன்னைக்கு வந்துட்டு ஒருத்தங்க கிட்ட சண்டை போட்டு போயிடுச்சுன்னு சொன்னால, அந்த ஷர்ட் எப்படிங்க நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, வேமா ரியா கிட்ட, ஐயோ மீனாட்சி ஷர்ட்டை பற்றி தான் கேட்க அப்படின்னு சொல்ல, ஏதாவது சொல்லி சமாளி அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட ரியா சொல்கிறாங்க. என்ன மீனாட்சி சொல்கிற, ஐயோ நீ அந்த ஷர்ட் உனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொன்னியா, எனக்கு வேற பிடிச்சிருச்சு, அதனால இங்கே தேடி பிடிச்சி இதே மாதிரி ஒரு ஷர்ட்டை வாங்கின தெரியுமா, நீ என்னடானா ஏதோ ஒரு பொண்ணு வந்துட்டு எனக்கு கொடுத்தான்ற மாதிரி நீ தப்பான யோசனைக்கு போயிட்ட என்ன அப்படின்னு சொல்ல, ஐயோ சரி இந்த பொம்பளை புத்தியே இப்படி தாங்க, நான் போய் உங்களை சந்தேகப்படுவேனா, சாரிங்க அப்படின்னு சொல்ல, சரி மீனாட்சி நான் வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இங்கிட்ட வந்துட்டு நல்ல வேலை மீனாட்சிட்ட ஏதோ சொல்லி சமாளிச்சாச்சு அப்படின்னு சொல்லி ஆனந்த் சொல்ல, சரி நம்ம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலாமா இல்லை கோவிலில் போய் மேரேஜ் பண்ணலாமா சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, ஆனந்த் யோசிச்சுட்டு ஏஞ்சி நின்றுட்டு நம்ம இன்னொரு நாள் இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ரியாவுக்கு வந்துட்டு பயங்கர டென்ஷன் ஆகிடுது. சே நம்ம எப்போ இந்த கல்யாணத்தை பற்றி பேச்சு எடுத்தாலும் சரி மீனாட்சிக்கு எப்படி தான் மூக்கு வேர்க்குமோ, கரெக்டாக வந்துட்டு கால் பண்ணி காரியத்தை கெடுத்துடுறா, கூடிய சீக்கிரம் இவன் கையால் நம்ம கழுத்தில் தாலி வாங்கி தரணும், அப்போ தான் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும், இல்லைனா நம்ம வாழ்க்கையே கேள்விக்குறியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரியா பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு வந்துட்டு காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. மீனாட்சி தான் யார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தீபா மேடம் இருக்காங்கல்ல, அவங்க பாட்டு வந்துட்டு ஒரே நாளில் 50 லட்சத்துக்கு மேலே வந்து பார்த்துருக்காங்க, நான் அவங்கள இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொல்ல, வாங்க வாங்க உள்ளதாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் வெயிட் பண்ண வச்சுட்டு அவங்க மாமா கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. அபிராமி அந்த டைமில் வந்துட்டு அத்தை தீபாவை இன்டர்வியூ எடுக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போக, அபிராமிக்கு ஒரு மாதிரி கடுகடுன்னு இருக்குது. ஐஸ்வர்யாச்சா நம்ம போட்ட பிளான்லாம் இப்படி சொதப்பி அவளை இப்படி இன்டர்வியூ அளவுக்கு வந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி கடுப்பில் நின்றுட்டு இருக்காங்க முறைச்சிக்கிட்டேவும். மேலே வந்துட்டு தீபா கிட்ட சொல்கிறாங்க, தீபா நீ பாரு எங்கேயோ போகிற ஓகோன்னு, நீ எந்த உசரத்துக்கு போனாலும் சரி இந்த அக்காவை மறந்துடக்கூடாது தீபா அப்படின்னு சொல்ல, என்னக்கா அப்படின்னு சொல்லிட்டு தீபா கேட்குறாங்க. உன்னை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, வா தீபா அப்படின்னு சொல்லி கூப்பிட, அக்கா வேணாங்க்கா நான் வரலக்கா நான் இல்லைன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்ல, தீபா நீ இருக்கன்னு சொல்லிட்டேன், பேரும் புகழும் உனக்கு வீடு தேடி வந்திருக்கு, ஏன் தீபா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இதுக்காக தானே நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்ல, இல்லைக்கா வேணாங்க்கா ப்ளீஸ்க்கா நான் இல்லைன்னு சொல்லிடுங்க அப்படின்றாங்க. தீபா ஏன் இப்படி பண்ணுறீங்க, அண்ணி வருவாங்க நீங்கள் போங்க அண்ணி அப்படின்னு சொல்ல, தீபா வேமா வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கிளம்பிடுறாங்க. தீபா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கூப்பிட, தீபாவும் பக்கத்தில் போய் உட்காடுறாங்க. இங்கே பாருங்க இது உங்கள் திறமைக்கு கிடைக்கிற அங்கீகாரம் தான், ப்ளீஸ் இதெல்லாம் வந்துட்டு மிஸ் பண்ணாதீங்க, இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. தீபா சொல்கிறாங்க, இல்லைங்க கோவிலில் நடந்ததே வந்துட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, நம்ம வேணால் இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி இதெல்லாம் வந்து வச்சுக்கலாம், அத்தை என்ன நினைப்பாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க, கஷ்டமாக வேறு இருக்கும், மேலும் மேலும் அவங்களை கஷ்டப்படுத்தணுமா அப்படின்னு சொல்ல, நான் அம்மா கிட்ட இதை பற்றிலாம் பேசிட்டேன், அது எதிர்ச்சியாக நடந்தது, அதெல்லாம் யாரும் பிளான் பண்ணி பண்ணல அப்படின்னு அம்மாக்கே தெரியும், நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க தைரியமாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்க, தீபாவும் வந்துட்டு கீழே போகிறாங்க. பார்த்தா அவங்க எல்லாருமே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அபிராமிக்கும் வந்துட்டு பயங்கர எரிச்சல் தாங்கலை, முறைச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. உட்காருங்க மேடம் அப்படின்னு சொல்ல, தீபா வந்துட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டே இருக்காங்க. மீனாட்சி கம்பல் பண்ணி சோஃபாவில் உட்கார வைக்க, அதாவது அபிராமிக்கு சரிசமமாக தீபா உட்காந்துருக்காங்கல்ல, அது பயங்கர எரிச்சல். அடுத்து ரிப்போர்ட்டரில் ஒருத்தர் சொல்கிறாங்க, மேடம் முதல்ல உங்களுக்கு வந்துட்டு வாழ்த்துக்கள் அப்படின்றாங்க, இன்டர்வியூக்கு முன்னாடி நானும் ஒன்று சொல்லிக்கிறேன், என்னோட பேர் தீபா, இது வந்துட்டு என்னோட மாமா அத்தை, இவங்க என்னோட மூத்த அக்கா மீனாட்சி, அவங்க ஐஸ்வர்யா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இன்ட்ரோ கொடுத்துக்கிறாங்க. சரிங்க மேடம் இப்போ உங்களை பற்றி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி, சிங்கர்ஸா இல்லை நீங்கள் சின்ன வயசுலேருந்து இப்படி சிங்கர் ஆகுன்னு நினச்சிங்களா, நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க அப்படின்னு எல்லாமே கேட்குறாங்க. நான் காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு வில்லேஜில் தான் பிறந்தேன், எங்கள் அப்பா நாதஸ்வரம் வாசிப்பாங்க, எங்கள் அண்ணன் தபாலா வாசிப்பாங்க, நான் அப்போ ரொம்ப சின்ன பொண்ணு, கோவிலில் வந்துட்டு அவங்க வாசிக்கும் போதெல்லாம் நான் பாடுவேன், அப்போலாம் எனக்கு தெரியாது எனக்குள்ளே இப்படி ஒரு டேலண்ட் இருக்குன்னு, வளர வளர தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் என்னை வந்துட்டு இந்த அளவுக்கு வெளி உலகத்துக்கு காமிச்சு கொடுத்தது என் ஹஸ்பண்டு தான், என் குடும்பம் தான், இவங்க மட்டும் இல்லாட்டினா நான் வந்துட்டு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க மாட்டேன், முழுக்க பர்டிகுலராக என் ஹஸ்பண்டு தான் எனக்கு துணையாக இருந்தார் அப்படின்னு சொல்ல, அப்போ உங்களோட முழு வளர்ச்சி காரணம் உங்கள் ஹஸ்பண்டு தான் சொல்கிறீங்களா மேடம் அப்படின்னு சொல்ல, ஆமாம் எல்லாரோட வெற்றிக்கு பின்னாடியும் ஆம்பளைங்க வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொம்பளை இருப்பான்னு சொல்லுவாங்க, ஆனால் என்னோட வெற்றிக்கு பின்னாடி என் ஹஸ்பண்டு தான் இருக்காரு, என்னை அப்படி வச்சு தாங்குறாரு, முழுசாக வந்துட்டு பாட்டில் மட்டும் தான் கவனம் செலுத்தணும்னு சொல்லியிருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காட்டி பற்றி பெருமையாக பேச, அபிராமி வந்துட்டு முறைச்சிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன கொடுமலை இது, உன் பையனை பற்றி தானே பெருமையாக பேசுகிறேன்
பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்புறம் வந்துட்டு ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறாங்க, மேடம் அப்போ வந்துட்டு ஒரு மியூசிக் டைரக்டர் கூட உங்களை பற்றி வந்து பாராட்டினாங்களே, அவங்க எது சான்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்ல, ஆமாம் சான்ஸ் கொடுத்துருக்காங்க, நானும் பாட போகிறேன் அப்படின்னு சொல்ல அபிராமிக்கு எரிச்சல் ஆயிடுது. அப்புறமேட்டு கார்த்தியோட அப்பாட்ட விசாரிக்கிறாங்க, உங்கள் மருமக திறமை பற்றி நீ என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி, மருமகளோட திறமைக்கு அவள் இன்னும் மேலும் மேலும் உயரத்துக்கு போவான், அவங்க திறமை மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்ல, மேடம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பேட்டியெல்லாம் கொடுத்தது கிடையாது, எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி விருட்டு நெஞ்சு போயிடுறேன். தீபாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இதோட முடிச்சுக்கலாம், இனிமேல் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தீபாவும் ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் அபிராமி உட்காந்து யோசனையில் இருக்காங்க, அங்கே நடந்ததை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க. போச்சு நம்ம பையனை தட்டி தூக்கிடுவா போல அப்படின்ற மாதிரி. அப்போ ஐஸ்வர்யா வராங்க, பார்த்தீங்களா அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் பாருங்க, இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்க, கூடி சீக்கிரம் அபிராமி இல்லை தீபா இல்லமாயிடும், அப்புறம் அவளுக்கு மேனேஜர் வேலை பார்த்துக்கிட்டு போங்க பையன் அப்படி இப்படின்னு சொல்ல, எனக்கு ஏற்றி விடத்தான் வந்தியா, உனக்கு ஒரு வேலை இல்லையா போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாங்க. அப்புறம் ஆஃபீஸில் காமிச்சிட்டு இருக்காங்க. கார்த்தி வந்துட்டு ஆஃபீஸ்க்குள்ளே போக எல்லாருமே வந்துட்டு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சார் நீங்கள் வந்துட்டு வந்திருக்கீங்க மேடத்துக்கான அப்படின்னு சொல்ல, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல, சார் எல்லா இடத்துலையும் நம்ம கம்பெனி பேர் தான் சார் கொடி கட்டி பறக்குது, இதை விட்டுறக்கூடாது சார், இன்னும் நம்ம வேறு லாங்குவேஜ்லலாம் பண்ணணும் சார் அப்படின்னு சொல்ல, ஆமாம் அந்த மியூசிக் டைரக்டர் கூட சான்ஸ் தரேன்னு சொல்லியிருக்காருல, அதெல்லாம் நம்ம விட்டுறக்கூடாது, டச்சிலே இருங்க, அப்போ தான் வந்துட்டு நம்ம கம்பெனி இன்னும் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எல்லாருமே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு ஸ்னேகா கிட்ட கேட்குறாங்க, ஸ்னேகா நீங்கள் ஏன் ப்ரோக்ராம் கொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்க, ஒரு மாதிரி சுழிச்சுக்கிட்டே எங்கள் அம்மா உடம்பு சரியில்லை சார் அப்படின்ற மாதிரி போய் சொல்லிடுறாங்க. இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்ல, நல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். ஸ்னேகாவுக்கு வந்துட்டு பிடிக்க போல தீபாவை, நீ எங்கிட்ட புதுசாக ஒரு வில்லியா கிளம்பிடுவியோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்து வந்துட்டு தீபா அவங்க அம்மா வீட்டில் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க, ஆரத்தியெல்லாம் எடுக்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு.